ஹலோ ஸ்குவாட். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு சின்ன ஸ்டூடியோ செட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. அதுக்கான லைட் அன்பாக்சிங், அக்கோஸ்டிக் பேனல்ஸ் இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இது வரைக்கும் நாங்கள் ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணி நாங்களே செஞ்ச சாஃப்ட் பாக்ஸில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த வீடியோவும் நாங்கள் எதுவும் லைட்ஸ் இல்லாமல் எடுத்துருக்கோம். அந்தளவுக்கு அது குவாலிட்டியாக இருந்திருக்காது. எங்கள் ஃபேஸில் ரொம்ப சாஃப்டாக தெரிஞ்சிருக்காது. இனிமேல் எடுக்க போகிற வீடியோஸ் இப்போ நாங்கள் காட்ட போகிற இந்த லைட்டு டெஃப்யூசர் அந்த ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி தான் எடுக்க போகிறோம். வாங்க அந்த லைட்டையும் ஸ்டாண்டு டெஃப்யூசரை ஃபிக்ஸ் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இதுதான் நாங்கள் யூஸ் பண்ண போகிற லைட்டோட ஸ்டாண்டு. வாங்க இதில் இப்போ அந்த லைட்டு அந்த டெஃப்யூசர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ இந்த லைட்டோட அன்பாக்சிங் ஆல்ரெடி நீங்கள் எங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதுதான் நம்ம இந்த ஸ்டாண்டில் செட் பண்ண போகிறோம். இப்போ இது எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த கப்பை ரிமூவ் பண்ணிக்குவோம். இதில் ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு டைட் அண்ட் லூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை இந்த ஸ்டாண்டில் இப்படி நம்ம மவுண்ட் பண்ணணும். இதில் நல்லா போட்டு நல்லா ஃபாஸ்டன் பண்ணிக்கோங்க. நல்லா டைட் பண்ணிக்கிங்க. சேர்க்கிங்க பாருங்க. அப்புறம் இந்த இதை எந்த பொசிஷனில் வேணுமோ அதை நீங்கள் இப்படி உங்களுக்கு செட் பண்ணிக்கலாம். ஸோ லைட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதுதான் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கிற லைட்டு. இதை டெஃப்யூசர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பவர்ஃபுல்லாக இருக்குது, இதை நாங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறோன்றதை காட்டுறோம். இதுதான் இந்த லைட்டோட டெஃப்யூசர். பாருங்கள், ஒரு டீசென்ட் கேரி பேக்கில் கொடுத்துருக்காங்க, ஒரு பவுச் பேக்கில். வாங்க இது எப்படி இதில் ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டெஃப்யூசர் பாருங்க, எப்படி இதில் ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். 2 3 இல்ல 4. ஸோ அந்த கம்பியில் இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அங்கே கூட செட் பண்ணுவோம். என்னது? ஆமா, இது எதுக்கு? ஸோ இதான் அம்ப்ரெல்லா செட் ஆயிடுச்சு. இது 80 சென்டிமீட்டர் சாஃப்ட் பாக்ஸு. ஸோ இதான் அந்த இதோட பவன் ஹோல்டர்னு சொல்லுவாங்க இது பேர். இதை இந்த லைட்டில் நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதுதான் இந்த லாக்குக்கான அந்த நாபு. இதை கரெக்டாக இதில் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் அப்படி ஃபிட் ஆகிற மாதிரி ப்ளேஸ் ஆகிட்டோன்னே அந்த நாபை ரிலீஸ் பண்ணிடணும். நாபில் எல்லாம் உள்ள விட்டுட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படின்னு திருப்பினா நாப் ரிலீஸ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம இந்த சாஃப்ட் பாக்ஸையும் ஸ்டாண்டையும் லைட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இதை வச்சு தான் வீடியோ எடுக்க போகிறோம்னா கிடையாது. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. இதுக்கு மேலே ஒரு கவர் போடணும். அதுதான் சாஃப்ட் பாக்ஸாக நம்மளுக்கு ஆட் பண்ண போகுது. அந்த சாஃப்ட் பாக்ஸை இப்போ நான் போடுறேன் பாருங்க. இதுதான் அந்த சாஃப்ட் கவரு. இதான் நம்ம இப்போ அதில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். இது இன்னர் கவரு, இது அவுட்டர் கவரு. இதெல்லாம் நம்ம கிட்ட ஒரு அனிகோம் டிஃப்யூசர் இருக்கு. ஓகே, போட்டு எப்படி இருக்கு நாங்கள் ரெண்டுத்தையும் டிஃபரன்ஸ் காட்டுறோம். வாங்க அதுக்கு இன்ஸ்டால் பண்ணலாம். இதான் இன்னர் சாஃப்ட் பாக்ஸு. இதை நம்ம இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம். நல்லா டைட்டாக இருக்க மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஷேடோஸ்லாம் விடுது. இதுக்கப்புறம் ஒரு அவுட்டர் சாஃப்ட் பாக்ஸ் இருக்குது, சாஃப்ட் கவர் இருக்குது, அதையே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சாஃப்ட் பாக்ஸ் அண்ட் லைட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதில் ஒரு ஹனிகோம் வெரைட்டி ஒன்று இருக்குது. இதுக்கு மேலே ஒரு டெஃப்யூசர் போடுறேன். அது கொஞ்சம் சினிமேட்டிக் லுக் இருக்கும், கொஞ்சம் டார்க்னஸ் கிடைக்கும். அதுவும் நான் இப்போ போட்டு காட்டுறேன். இந்த லைட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹலோ. ஸோ இதான் லைட்டோட குவாலிட்டி. இதான் நம்ம சாஃப்ட் பாக்ஸ் பாருங்கள். நம்ம ஃபேஸில் அந்த இதெல்லாம் ரொம்ப சாஃப்டாக கொடுக்குது. இதை நம்ம இது இன்னும் குறைக்கிறதுனா குறைச்சிக்கலாம், இல்லை இன்க்ரீஸ் பண்ணுறதுனா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதோட அந்த டெஃப்யூசர் சொன்னல ஹனிகோம் டெஃப்யூசர், அதுவும் நான் இப்போ போட்டு காட்டுறேன் பாருங்கள். இதில் அந்த ஹனிகோம் டெஃப்யூசர் வாங்க இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுலேயும் வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க. இது அதனால தான் இந்த ஸ்பேஸை நான் விட்டு வச்சுருந்தேன். அந்த இடத்துல இதை நம்ம ஃபிட் பண்ணணும். அப்படி இந்த டெஃப்யூசர் தான் ரெடி. நீங்கள் 100% லைட் எக்ஸ்போஷரையும் இதை எடுக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு லைட்ஸ் இதுவாகாது. உங்களோட ஆப்ஜெக்ட் மேலே, நீங்கள் கொடுக்குற ஆப்ஜெக்ட் மேலே டைரெக்டாக இது லைட்டு எங்கேயுமே ஸ்பில் ஓவர் ஆகாமல் டைரெக்டாக நீங்கள் எந்த ஆப்ஜெக்டோ இல்லை ஃபேஸோ இல்லை இதுவோ செக் பண்ணி வச்சு எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ
அது உங்களுக்கு ஆனால் எஃபெக்ட் டேரெக்டாக எஃபிஷியண்ட்டாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு பட்ஜெட் ஸ்டுடியோ ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைட்டு அந்த டிஃப்யூசர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. இது உங்கள் பட்ஜெட்குள்ளேயே வரும் அண்ட் உங்களுக்கு உங்களோட வீடியோ குவாலிட்டிஸும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறது வரைக்கும் பை பாய்.